சீட் பெல்ட் போடணுமா? Seat belts compulsory. This is the first in India. ஒரு ப்ராப்பர் ட்ராக் ஃபார் கார்ட்டிங் இருக்கிறது. சாரோட ரேசிங் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒய் நாட் நவ் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். But the riskiest sport I would say is Formula 1. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். ரெடியா? ரெடியா ப்ரோ? நீங்க கண்டிப்பா என்ன காப்பாத்துவீங்கன்னு தெரியும் ப்ரோ. சோலோ கார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்வின் கார்ட்ஸ் இருக்குது. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் கப்பலாக வந்து ஓட்டி பார்க்கலாம். கராத்தேல பிளாக் பெல்ட் எல்லாம். நம்ம இந்த மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் கார்ட்டிங் அரீனாவை பற்றி பேசி ஆகணும். எவ்வளோ வருஷமாக நீங்கள் இங்கே வந்துட்டு பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ட்ராக்குக்கு வர ஆரம்பிச்சு ஒரு ஐ திங்க் ஒரு 15 இயர்ஸ் 16 இயர்ஸ் முன்னாடிலேருந்து வர ஆரம்பிச்சு. 16 வருஷமா வந்துட்டு. ஆமாம். ஸோ காலேஜ் படிக்கிற டைமில் வர ஆரம்பிச்சது. இங்கே ரேசஸ் நடக்கும்போது ரெகுலராக வருவோம், நாங்கள் வந்து பார்ப்போம். அப்போவே ஆசை ப்ரொஃபஷனலாக பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் இந்த ஒரு ப்ராப்பராக ட்ரெயின் ஆகணுன்றது அப்போலேருந்தே ஆசை. பைக் ரேசிங்கில் பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, பட் இட்ஸ் குவைட் ரிஸ்கி. அதனால வந்து கார் பண்ணணும்னு அப்போலேருந்தே ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஸோ ஐ பீன் திங்கிங் ஃபார் அ லாங் டைம். ஸோ மிக்கா அவங்க வந்து இப்போ தான் ஒரு 7-8 மந்த்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மெட்ராஸ் இன்டர்நேஷ்னல் கார்ட்டிங் அரேனான்னு சொல்லி. இட்ஸ் அ ப்ராப்பர் certified ஒரு ட்ராக். இட்ஸ் 1.2 kilometers ட்ராக். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஒரு ப்ராப்பர் ட்ராக் ஃபார் கார்ட்டிங் இருக்கிறது. ஸோ அது வந்ததுக்கப்புறம் சரி ஓகே, வென் ஒரு ப்ராப்பராக ட்ராக் வந்துச்சுன்னா நம்ம போய் கற்றுக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் என்னுடைய ட்ராவல். கண்டிப்பாக நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள்ஸ்க்கு இந்த மாதிரியான ஒரு கார்ட்டிங் அரீனா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்னலாம் நமக்கு அவைலபிளாக இருக்கும்னு ஏதாவது ஐடியா இருக்குங்களா உங்களுக்கு? இங்கே இந்த ட்ராக்ல பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட வந்துட்டு அடல்ட் கார்ட்ஸ் இருக்கு, அப்புறம் ட்வின் கார்ட் ஒன்று வச்சிருக்காங்க. ட்வின் கார்ட்னா நீங்க சோலோ ஓட்டுறது, 2 பேர் உட்காந்து போறது, அது ரெண்டுமே இருக்குது. அது இல்லாம கிட்ஸ் கார்ட்டுமே இருக்குது. வா. ஸோ ஜென்ரலி பப்ளிக் கூட இங்க வந்து தே கேன் பே அண்ட் ட்ரை த கார்ட். பட் இட்ஸ் ஆக்சுவலாக ஒரு ப்ரொஃபஷனல் கார்ட். இது மாதிரி லீஷருக்கு உள்ள ட்ராக் கிடையாது. இட்ஸ் ப்ரொஃபஷனல் ட்ராக். பட் என்னென்னா அவங்க பப்ளிக் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணட்டும், அதுலேருந்து அவங்களும் இஃப் தே ஆர் லைக்கிங் இட் தே கேன் கம் ஸ்டார்ட் ட்ரெயின், இங்கே ட்ரெயின் பண்ணுறாங்க. ஸோ அது பண்ணணுன்றதுக்காக தான் பப்ளிக் அலோவ் பண்ணுறாங்க பேசிக்லி. பட் இட்ஸ் நாட் ஃபார் லீஷருக்குள்ள ஒரு ட்ராக் கிடையாது. இட்ஸ் ப்ராப்பர் இன்டர்நேஷ்னல் ட்ராக். ஸோ இங்கே அவங்கள்ட்ட பெட்ரோல் கார்ட்ஸில் வந்து சோலோ கார்ட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ட்வின் கார்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கப்பலாக வந்து ஓட்டி பார்க்கலாம் ட்ராக்கை. அது இல்லாமல் கிட்ஸ் கார்ட்டும் இருக்குது. ஸோ ஃபார் கிட்ஸ் வித் அந்த ஹைட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தே கேன் ஆல்சோ ட்ரை இட். அதுக்கப்புறம் அது இல்லாமல் தே ஹேவ் அன் எலக்ட்ரிக் கார்ட் ஜஸ்ட் ஃபார் சஸ்டைனபிலிட்டி அண்ட் அந்த ரினியூவபிள் எனர்ஜி. இதுக்காக வந்து எலக்ட்ரிக் கார்ட்ஸுமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. வேறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இப்போ அதை ஓட்டி பார்க்கறதுக்கு. ஸோ இதெல்லாம் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது இப்போதைக்கு. ஸோ கண்டிப்பாக நம்ம சேஃப்டியும் வந்து நம்ம அந்த இடத்துல பார்க்கணும். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ட்ராக் அப்படிங்கிறதுனால சேஃப்டி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சேஃப்டி பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேஃப்டி கம்பல்சரி. இங்கே தே டோன்ட் அலோவ் யூ வித்அவுட் ப்ராப்பர் ரைடிங் கியர்ஸ். உங்களுக்கு ஹெல்மெட்ஸ் ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க ஸ்டார்டிங்லேயே. உங்களுக்கு வந்துட்டு ட்ராக்கை காட்டிட்டு எப்படி ஓட்டணும் எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. ஸோ அதனால இட் இஸ் ஃபார்
ஜென்ரல் பப்ளிக் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட், பட் நாட் ஃபார் தெம் டு ரேஸ் அண்ட் லீஷராக ஓட்டுறதுக்குள்ள ட்ராக் கிடையாது. ப்ராப்பர் இன்டர்நேஷ்னல் ரேசிங் ட்ராக்னால அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோம். ஸோ எவ்ரி ஒன் கேன் கம் பே அண்ட் யூஸ் தேர் ட்ராக். ஆக்டிங்கை தாண்டி இந்த கார் ரேசிங், இந்த மோட்டார் ஸ்போர்ட்டிங் இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறது நாங்கள் நிறைய பார்த்துருக்கோம். ஆரோ பிரதர், எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த இன்ட்ரெஸ்டிங் உங்களுக்கு? இது சைல்ட்ஹுட்லேருந்தே இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. அப்போவே பண்ணணும்னு ஆசை, காலேஜ் டைம்லேயே ரொம்ப பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் அப்போது வேறு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சினிமாக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பண்ணணும்னு இருந்துச்சு. பட் அகெயின் சொல்ல சேஃப்டி காரணங்களுக்காக இப்போ பண்ணணுமா கொஞ்சம் தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். பட் அகெயின் இந்த அஜித் சார் கூட சேர்ந்து நம்ம அந்த சாரோட ரேசிங் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒய் நாட் நவ் அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் ஆனது தான். ஸோ நவ் ப்ரொஃபஷனலாக வந்துட்டு இங்கே ட்ரெயின் ஆகிட்டு இருக்கேன். கிரேட். இப்போ என்ன கிடைக்கும் பிரதர்? இப்போ ஒரு மோட்டார் ஸ்போர்ட்டிங்கில் நம்ம வரோம், கார் டிரைவ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக என்ன நமக்கு ஒன்று கோ த்ரூ பண்ணலாம்? இட்ஸ் அதர் ஸ்போர்ட்ஸ் மாதிரி இது ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்போர்ட்ஸ். ஓகே. அண்ட் நீங்கள் ஒரு பேஷனோட பண்ணுற ஒரு விஷயம். அண்ட் இட் இஸ் தேர் இன் ஆல் த லெவல்ஸ். உங்களுக்கு பேஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு இன்டர்நேஷ்னல் லெவல் வரைக்கும் போகுது. அண்ட் ஆஸ் யூ சி கார்ட்டிங் வந்து இட் இஸ் த பேஸ் ஃபார் ஆல். ஸோ ஃபார்முலா 1 ரேசர்ஸ் எல்லாமே வந்து கார்ட்டிங்லேருந்து ஸ்டார்ட் இதுதான் பேஸ் இல்லைங்களா? ஆமாம். ஸோ அவங்க அதில் இன்டர்நேஷ்னலில் போயிட்டு அதுக்கப்புறம் F3 F2 அப்படின்னு போகிறது தான் இது. ஈவன் நவ் ஆல் ரேசர்ஸ், எல்லா ரேசர்ஸுமே அவங்களுக்கு அந்த ஃப்ரீ டைம் இருக்கும்போது ஃபுல்லாக கார்ட்டிங் தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஃபார் அவங்களோட என்டூரன்ஸ்க்காகவும் இருக்கட்டும், அவங்களுடைய ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ஃபுல்லாக கார்ட்டிங்கில் தான் இருக்கும். ஸோ கார்ட்டிங் இஸ் லைக் அ பேசிக். ஸோ எல்லாருமே ரெகுலராக இது பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் அந்த ஒரு அட்ரினலின் ரஷ் அது வந்து பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறது, ஃபிசிக்காகவுமே மென்டலாகவுமே வந்து நம்ம பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைக் இந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஒரு மேனோட ஒரு லைஃப்பில்? ஸ்போர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஃபிட்னஸ் வந்து லைக் யுவர் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ், யுவர் மென்டல் ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி ஸ்போர்ட்ஸ் வந்து அது உங்களுக்கு ஈக்குவலாக ஒரு பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு அதை லைஃப் எப்படி ஹேண்டில் பண்ண போகணும்னு ஈஸியாக சொல்லி கொடுத்துட்டு போயிடும். ஏன்னா ஸ்போர்ட்ஸில் வந்து தேர் இஸ் சக்ஸஸ், தேர் இஸ் ஃபெயிலியர். ஸோ இது இருக்கிறதுனால வந்துட்டு சக்ஸஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துரும், ஃபெயிலியர் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துரும். இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இது எதுக்குள்ளாலையும் போக விடாமல் அதை அழகாக ஒன்று சொல்லி கொடுக்கும். ஸோ எப்பயுமே எனி ப்ரொஃபஷன் யூ ஆர் இன், எந்த ப்ரொஃபஷனில் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் நீங்கள் கம்பல்சரி பண்ணிகிட்டு இருக்கணும். எனி கைண்ட் ஆஃப் ஸ்போர்ட்ஸ். அது வந்து உங்களுக்கு வந்து லைஃப்பை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் வந்து ஸ்கூலில் விளாண்டுட்டு இருந்திருப்போம், சின்ன வயசில் விளாண்டுட்டு இருப்போம். இந்த ப்ரொஃபஷனலாக நம்ம ஒர்க்குக்கு போனதுக்கு அப்புறம் மறந்துடும் நமக்கு என்ன ஹாபிஸ் இருக்குது, என்ன ஸ்போர்ட்ஸ் நம்ம விளையாட தெரியும், இது எல்லாமே மறந்துடுவோம். நம்ம ஒர்க்கு ஆல்வேஸ் வந்து நம்ம இந்த பணம் சம்பாதிக்கிறத பற்றி மட்டும் தான் யோசிப்போம். பட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளாண்டிங்கன்னா இன்னொரு 20 வருஷம் எக்ஸ்ட்ரா வாழலாம். உண்மையிலே இல்லையா? இப்போ அந்த ஆக்சிடென்ட்லாம் வந்து நடக்குது இல்லையா? கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் நீங்கள் ட்ராக்லாம் ஓட்டும் போது மேஜர் ஏதாவது மைனர் ஏதாவது நடந்திருக்கும். ஒரு கொஞ்சம் பயம் வரும், ஐயோ இதில் இவ்வளோ ரிஸ்க் இருக்கே, நம்ம இது பண்ணணுமாங்கிற ஒரு பயம் வரும். ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, பேக் அடிச்சிருவாங்க. ஆனால் அந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க, டீப் அதில் இன்வால்வ் ஆகிருக்கிற பர்சன்ஸ் மட்டும் என்னன்னாலும் பரவாயில்ல, திருப்பி நம்ம அதில் போய் போடுவோம். அது எது என்ன கொடுக்குது அப்படின்னு, லைக் எதை அது புஷ் பண்ணுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? அவ்வளோ இன்ட்ரெஸ்ட், அவ்வளோ ஒரு லவ், உயிரே பண்ணாலும் பரவாயில்ல நான் இதில் இது பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்குல்ல. எல்லா ப்ரொஃபஷன், எல்லா ஸ்போர்ட்ஸ்லையுமே அதுக்குள்ள ரிஸ்க் இருக்குது, அதோடைய இஷ்யூஸ் இருக்குது, அது எல்லாத்துலேயுமே இருக்க தான் செய்யும். பட் ரேசிங் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரிஸ்க்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்கு தான் எல்லாரும் மேக்ஸிமம் தேர் ஆல் ட்ரெயின்டு, ரொம்ப ப்ரொஃபஷனலாக ட்ரெயின் ஆகி தான் வந்து ரேசிங் போகிறாங்க. அதை மீறி சில இது நடக்கும். இப்போ நிறைய இதை எடுத்து சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது, ரொம்ப நிறைய சேஃப்டி மெஷர்ஸ், பழைய மாதிரி இல்லை, இப்போ நிறைய சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. ஸோ அதை மீறி வந்துட்டு லைஃப்க்கு ரிஸ்காலாம் ஒன்றும் பெருசாக டக்குன்னெலாம் நடக்காது. அண்ட் அதை தாண்டி நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ் வந்து இட் இஸ் ஆல் தே நோ அதில் என்ன இருக்குன்றது தெரிஞ்சு நடக்கிற ஒரு விஷயம் தான். பட் அதான் சொல்கிறோம்ல, அந்தந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற ரிஸ்க்கை வந்து அவங்க அந்த பிளேயர்ஸ் வந்து அதை தெரிஞ்சு பண்ணுற ஒரு விஷயம் தான். மேபி ரிஸ்க்கை என்ஜாய் பண்ணுறாங்க. பட் த ரிஸ்கியஸ்ட் ஸ்போர்ட் ஐ வுட் சே இஸ் ஃபார்முலா 1. ஃபார்முலா 1ல ஆமாம், பயங்கரமாக அந்த மாதிரி. ஸ்போர்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் எவ்ரி பர்சன், எல்லாரோட லைஃப்லையுமே ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்போர்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லைக் anybody in any profession has to play at least one sport, minimum of one sport நான் சொல்லுவேன். ஏன்னா it will teach you எப்படி லைஃப்பை எவ்வளோ நார்மலாக ஹேண்டில் பண்ணணுன்றது கற்றுக்கும். இட் வில் கீப் யூ கிரவுண்டட்.
ஸோ அந்த ஒரு உங்களை ஹம்பிளாக வச்சுருக்கோம், உங்களை அந்த லேர்னிங் இதுலேயே வச்சுருக்கோம். நீங்கள் எல்லாத்தையுமே புதுசாக கற்றுக்கணும்னு இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதெல்லாமே ஒரு நல்ல விஷயம். அண்ட் இட்ஸ் லைக் அ மெடிடேஷன். ஸோ நம்ம ஒரு விஷயத்தில் வந்து மேபி யூ ஆர் குட் அட் தட், இன்னொரு விஷயம் நமக்கு தெரியாமல் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை கற்றுக்கணுன்ற ஒரு இது இருக்கும். ஒரு மெடிடேட்டிவாக இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ ஐ கம் ஹியர் எவ்ரி வீக் ஒரு ஒன்ஸ் வந்துட்டு இருக்கேன். நான் ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி வந்துட்டு இருக்கேன். ஸோ எனக்கு அது ஆரம்பிச்சதுலேருந்து எனக்கு அது ரொம்ப, ஐ மீன் அப்பார்ட் ஃப்ரம் என்னுடைய ஒர்க்கு ஷூட்டிங் அது இல்லாமல் எனக்கு இன்னொரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறது அது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த ட்ராக்கிங் ஓட்டுறது அப்படிங்கிறது. ஆமாம். ஃபிசிக்குமே வந்து நீங்கள் பயங்கரமாக ஸ்டார்டிங்ல இருந்தே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ம பிக் பாஸ்ல இருந்து ஆரவ் பிரதர் அப்படி பார்த்துட்டு இருக்கிறதுனால அது எப்படி அந்த கான்சியஸ் எப்படி எடுக்கிறது? சின்ன வயசுலேருந்தே கான்சியஸ் இருக்குது. நான் ஸ்போர்ட்ஸ்ல இருந்தேன். நான் ஐ வாஸ் இன் பாஸ்கெட் பால், பேட்மிண்டன்ல இருந்தேன், அப்புறம் கராத்தேல பிளாக் பெல்ட் இருந்தாங்க. அப்படிங்களா? ஆமா. ஸோ அந்த ஃபிட்னஸ்ன்றது அப்பவே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது கண்டினியூஸாக பண்ணிட்டே இருந்தேன். லைக் வாக் த டாக் மாதிரி தான். ஸோ எனக்கு வந்து ஃபிட்னஸ் எவ்வளோ பிடிக்குன்னா, லைக் டெய்லி நான் அதை என்னோட லைஃப் ஸ்டைலில் ஒரு விஷயமா இருக்கும். சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஃபிட்னஸ், லைக் ஹவ் ஐ ப்ரே, ஹவ் ஐ ஈட், அது எனக்கு ஃபிட்னஸ் அதே மாதிரி. அண்ட் இருக்கிற ப்ரொஃபஷனில் அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அதுதான் சினிமாவில் இப்போ இருக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதை கண்டினியூஸாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இத்தனை வருஷமாக ஒரு ஃபிட்னஸோட இருக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ வாண்ட் டு டூ தட். அது வந்து எத்தனை பேர் நம்மளை பார்த்து பண்ணுறாங்கன்னா நல்ல விஷயம். கிரேட். இப்போ இந்த ஃபிட்னஸ் இப்போ நமக்கு கரெக்டாக இருக்கிறதுனால இப்போ கழகத்தலைவன் மாதிரி, இப்போ விடாமுயற்சி மாதிரியான ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸில் வந்து வில்லன் பண்ணுறதுக்கு அந்த உடம்பு அப்படிங்கிறது தூக்கி கொடுக்கணும். ஏன்னா ஒரு சிலர் உடம்பை பார்த்தாலே பயம் வரும், இவர் 10 பேரை தூக்கி பறக்க விட போறாரு அப்படிங்கிற மாதிரியான அந்த உடம்பு ஸ்ட்ரக்சரே வந்து இது இருக்கும். இது ஹெல்ப் பண்ணும் இல்லைங்களா? ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் நம்ம பண்ணுற ஸ்டன்ஸுக்கு அது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணும். ஏன்னா எல்லாமே ட்ரெயின்ட், எல்லா ஆக்டர்ஸுமே வந்துட்டு ஸ்டண்ட் எல்லாமே ட்ரெயின் பண்ணி வராங்க, டான்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு வராங்க. ஸோ ஃபிட்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துக்குமே முக்கியம். டு பி அன் ஆக்டர் ஃபிட்னஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் அதர் ஸ்போர்ட்ஸாக இருக்கட்டும், அதர் ப்ரொஃபஷன்ஸாக இருக்கட்டும், ஃபிட்னஸ் இஸ் அ மஸ்ட். இட் ஹேஸ் டு பி அ லைஃப் ஸ்டைல். அது வந்து அதுக்கு நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் ஃபியூச்சரில் ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்பெண்ட் பண்ண தேவை. கரெக்ட். இப்போ ஃபிட்னஸில் இருக்கும்போது நமக்கு வந்து நிறைய வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணி ஆகணும். எஸ்பெஷலி ஃபுட்டில் வந்து பயங்கரமாக சாக்ரிஃபைஸ். நீங்கள் எப்படி இந்த ஒரு நாள் வந்து சீட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருப்பாங்களா? வாரத்தில் ஒரு நாள் சீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்கல்ல? இல்லை, நான் அது பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீக்லி ஒன்ஸ் சீட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஐ மீன் டு நார்மல் டயட். ஓகே. நான் கம்மியாக சாப்பிடுவேன், பட் ஒரு பேலன்ஸ் டயட்டாக சாப்பிடுவேன். நான் கண்ணா பின்னான்னு சாப்பிட மாட்டேன். ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபுட்டு, பட் ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கும். வீக்லியே ஒரு ரொம்ப பேலன்ஸ்டு வீக்லி ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ அதனால அண்ட் ஒர்க் அவுட்ஸ் ரெகுலராக பண்ணுறதுனால என்னுடைய மெட்டபாலிசம் ஹையாக இருக்கும். ஸோ அதனால டக்குன்னு வெயிட் போடாது, அந்த மசில் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸை தவிர ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்லாம் கிடையாது. இத்தனை எக்ஸு, சிக்கன் அப்படிலாம் அந்த மாதிரி டயட்லாம் பண்ணுறது இல்லை. அது ரொம்ப கஷ்டம். அது பண்ணுறது ரெகுலராகவே அது பண்ணுறது வந்து கஷ்டம். அப்புறம் ஃபுல் சீட்டிங்கில் போயிடுவாங்க. ஸோ அதனால நான் அப்படி இல்லாமல் ஒரு ரெகுலர் ஒரு ஃபுட்டு தான், வீட்டில் கிடைக்கிற ஃபுட்டு தான். வெளியில் சாப்பிடுவேன், வீட்டில் சாப்பிடுவேன், பட் எவ்வளோ சாப்பிடணும்னு இருக்கு. பட் சுகர் எடுக்கிறது இல்லை, மில்க் எடுக்கிறது இல்லை. ஒயிட் ஐட்டம்ஸ், மேக்ஸிமம் ஒயிட் அவாய்ட் பண்ணிடுவேன். இப்போ ஓகே, நம்ம ஊரில் ஓகே ஃபைன், நம்ம ஃபிட்னஸை வந்து ஒரு மாதிரி எடுத்து போயிடலாம். இப்போ விடாமுயற்சியில் அசர்பைசான் மாதிரியான ஒரு டெசர்ட்டில் போய் ஷூட் பண்ண போகிறோம் அப்படின்னா அங்கே நமக்கு அந்த அவைலபிலிட்டிஸ்லாம் இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அங்கே எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? அந்த ஒரு 60 days ஒரு பயங்கரமான ஒரு கேப், ஒரு டியூரேஷனில் ஷூட் இருக்குங்கிற பட்சத்தில் அங்கே எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது ஃபிசிக்கலாக? அசர்பைஜான் வந்து லைக் எக்ஸ்ட்ரீம் கோல்டு வெதரும் கூட. எக்ஸ்ட்ரீம் கோல்டு, எக்ஸ்ட்ரீம் ஹாட் ரெண்டுமே இருக்கும். ஓகே. அப்போது பசிக்குதுன்னா சாப்பிட்ருவோம். இட்ஸ் நாட் தட் சாப்பிடாம ஹோல்டு பண்ணுறதுலாம் கிடையாது. பசிக்குதுன்னா கண்டிப்பாக சாப்பிட தான் செய்வோம். அதெல்லாம் எனர்ஜி வேணும். ஏன்னா நிறைய ஸ்டன்ஸ் இருந்துச்சு படத்தில். அண்ட் எக்ஸ்ட்ரீம் வெதரில் ஷூட் பண்ணும்போது உங்களுக்கு பாடி பயங்கர டீஹைட்ரேட் ஆகும், டயர்ட் ஆகும். ஸோ அதுக்கெல்லாம் யூ நீட் சம் இன்டேக், ப்ராப்பர் இன்டேக் இருக்கணும். ஸோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணிடும். பட் அகெயின் எண்ட் ஆஃப் த டே ஷூட்டிங் முடிச்சுட்டு ஹோட்டல் போனோன்னா அங்கே ஒர்க் அவுட் நடக்கும். ஒரு 1 hour 1.5 hours ஒர்க் அவுட் பண்ணுவோம். எல்லாரும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுவோம். ஸோ அதுதான் பாடியை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன சாப்பிடுவோம், இங்கே வந்துட்டு ஒர்க் அவுட் இருக்கும். இப்போ அந்த ஆர்டிஸ்ட் அங்கே அந்த மைண்ட் எங்கேருந்து இது பண்ணுறீங்க? இது பண்ணணும்னா இதை பண்ணியே ஆகணும், இப்போ என் உடம்பு இப்படி இருக்கணும்னா இதை நான் இப்படி தான் வச்சு ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கு. ஏன்னா ஒரு சிலர் ட்ரை பண்ணுவாங்க. இப்போ ஒரு யங்ஸ்டர்ஸ் எடுத்துக்கோமே, நான் ஜிம்முக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஒரு வாரம் கரெக்டாக போவாங்க, அதுக்கப்புறம் அதை விட்டுருவாங்க. ஸோ அந்த மைண்ட் எங்கேருந்து எடுக்கிறது? I feel, see, somewhere we are blessed to be in this industry.
ஸோ நம்மளை வச்சு படம் எடுக்கிறாங்க, ப்ரொடியூசர் வந்து அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஒரு படத்தில், இத்தனை பேர் நமக்காக ஒரு படத்துக்காக ஒர்க் பண்ணுறாங்க, அண்ட் ஆடியன்ஸ் நம்ம படத்தை பார்க்குறதுக்கு தேட்டர் போகிறாங்க. இவ்வளோ விஷயம் நம்மளை சுற்றி நடக்கிறப்போ நம்ம ஏன் அந்த டெடிகேஷன் போட முடியல? ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுன்றது வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க மைண்டுக்கு வந்துடும். எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க இண்டஸ்ட்ரியில், எவ்ரிபடி இஸ் லைக் தட். ஏன்னா அவ்வளோ விஷயம் ஒரு ஆளை சுற்றி நடக்குது, ஒரு ப்ராஜெக்டை சுற்றி நடக்குது அப்படின்றப்போ நம்மளால் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த ஆடியன்ஸ்க்கு என்ன பண்ண முடியுன்றது தான் பேசிக் தாட்டாக வந்துடும். அண்ட் அகெயின் திஸ் இண்டஸ்ட்ரி டிமாண்ட்ஸ் டு லுக் குட், டு லுக் ஃபிட், நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கணும், ஸ்கின்னை பார்த்துக்கணும், ஹேரை பார்த்துக்கணும், எல்லாமே இட் டிமாண்ட்ஸ். ஸோ அதுக்காக பண்ணுறது தான் எல்லாமே. நானும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்குது. ஸோ சேர்ந்து பண்ணிடலாமா? பண்ணலாம். சூப்பர். போடணுமா? சீட் பெல்ட்ஸ் கம்பல்சரி. ரெடியா? ரெடியா ப்ரோ? நீங்கள் கண்டிப்பாக என்ன காப்பாற்றிருவீங்கன்னு தெரியும் ப்ரோ. நாங்கள் ஸ்பெஷலிஸ்ட் எதுலேயும் தெரியும்ல. சொல்லுங்க. காரோட போய் கவரோட. ஐயோ, அஜித் சார் உங்களை காப்பாற்றினாரு, அதே மாதிரி நீங்கள் என்ன காப்பாற்றிருவீங்கிற முழு நம்பிக்கையோட அப்படியே நம்பிக்கையோட இருங்க. நாங்கள் வந்து ரேஸை ஆரம்பிக்க போகிறோம் கைஸ். சூப்பர், பார்க்கலாம். சார் ப்ரோ, ஃபஸ்ட்டு நீங்கள் ஓட்டும் போது எனக்கு இருந்த பயம் தான் உங்களுக்கு இருந்துச்சா? ஃபர்ஸ்ட் ஓட்டும் போது இல்லை, உங்களுக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு பயம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ஓட்டுறது பிடிக்குமா, ஸ்பீடாக ஓட்டுறது? ஸோ இது வந்து நார்மல் ஸ்பீடு இல்லை, ரொம்ப ஸ்லோவான ஸ்பீடு. ரொம்ப ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்னும் ஃபாஸ்ட்டாக போகுமா? ஆமாம், அப்படியே தான். இதெல்லாம் படி இல்லையே. இது ரோடு கூட கனெக்ட்ல இருக்கிறதால கொஞ்சம் ஒரு மாதிரி. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Aerospace engineering with specialization in unmanned aerial vehicle. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.